குலதெய்வமான உளுந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நன்மை செய்யும் சனி தசை இல்லை சனி. இது என்ன வித்தியாசமாக இருக்கும்? சனினாவே கெடுக்க செய்வான், சனினாவே பயமாக இருக்குது. இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி, இந்த பொங்கு பாதம், அஷ்டாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி எல்லாத்தையும் சொல்லி மிரட்டராக பயந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் நன்மை செய்யும் சனி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா தீமை செய்யுமான செய்யும், கெடுக்கும். யாருன்னா தப்பு செஞ்சவங்கள கெடுக்கும். அவர் ஒரு சர்ச், அவ்வளோதான். ஒரே வாரத்தில் சொல்லணும்னா, தப்பு செஞ்சவன் கோர்ட்டில் போய் நிற்கிறவன் சர்ச்சை பார்த்து பயப்படணும். ஐயோ என்ன தண்டனை கொடுக்க போகிறாரா, நம்மளை வெளியே வர முடியாமல் எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே கோர்ட்டில் தப்பு செய்யாத இப்போ கோர்ட்டுக்கு போகிறவங்களாம் பயந்துக்கிட்டா இருக்க முடியும். இப்போ ஒன்று சொல்லணும்னாலும், ஒரு பார்வையாளராக போகிறோம், இல்லாட்டி ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு போகிறோம், இல்லை யாரு கூடயாவது ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு சோழிக்கு போகும்போது வாங்க இந்த கோர்ட் வரைக்கும் போகிறோம், அப்படி போகிறாங்க. அவங்க போய் சர்ச்சுக்கு பயப்படணும் அவசியம் கிடையாது. ஆனால் அந்த துறையை சார்ந்தவர்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கணும், கும்பிடணும், பயந்து தான் ஆகணும். அதே மாதிரி குற்றவாளி பயந்தாகணும். ஏன்னா அவர் தண்டனையை கொடுக்கக்கூடியவர், கடுமையாக பாதிப்பை கொடுப்பார். உண்மைதான். அப்படின்னா தப்பு செய்தவர்களுக்கு நம்ம நிறுத்தி சொல்கிறேன், எல்லாரும் பயப்பட, எல்லாரும் திருநள்ளாருக்கு ஓட வேண்டாம், குச்சனூருக்கு போக வேண்டாம். தப்பு செஞ்சவே போகணும். எங்கே போகணும்? கோர்ட்டுக்கு போகணும். அங்கே என்ன தண்டனை கொடுப்பார்னு பயப்படணும். அவர் நல்லவன் கெட்டவன் பணம் காசு எதையும் பார்க்க மாட்டார். அவர் தப்பு செஞ்சேன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் தண்டனை கொடுத்துருவார். அதாவது பணம் வாங்கிக்கிட்டு வேறு மாதிரி சொல்கிறது, இந்த கருப்பு படத்தில் மாதிரி இருக்கிறது அந்த சனி வேற. சனினாவே கருப்பு தான், விட்டுருங்க. அந்த சனி வேற, இந்த காசை வாங்கிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த நவக்கிரகங்கள் வரக்கூடிய சனி, நீ என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சையா, இங்கே லஞ்சத்துக்கெல்லாம் வேலை இல்லை, தண்டனை அனுபவிச்சாது. தப்பு செய்யலையா உனக்கு நன்மையாக இருக்கும். அப்போ சனி தசை வந்தாலும் சரி, அஷ்டம சனி வந்தாலும் சரி, இல்லை செம்மச்சனி வந்தாலும் சரி, எந்த சனி வந்தாலும் பயப்பட தேவையில்லை. இங்கே நம்ம சோசியம் பார்க்க வந்தனே, உனக்கு செம்மச்சனி வருது, நீ திருநள்ளாறு போ, குச்சனூர் போ, இல்லாட்டி சனிவான் கோயில் எங்கே இருக்கு. ஆனால் போகிறது கும்பிட்றது நன்மை தான், அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. அங்கே போய் சில அருவருப்பான சில செயல்கள் அங்கே நடக்குது. அருவருப்பு தானே சொல்ல முடியும். சுத்தமாக வைக்க வேண்டிய இடத்தில் சனினாவே சாக்கடை அப்படி இப்படின்னு அதில் வரும். அதை பற்றி நம்ம இருக்கட்டும். பொதுவாக கோயில் இடத்துக்குன்னு போயிட்டா இந்த துணியெல்லாம் அவுத்து போட்ட உடனே சனி போயிடுவாரா? எனக்கு தெரியல. போய் குளிக்கிறாங்களாம், முங்குறாங்களாம். அது பழைய துணியை கட்டிக்கிட்டு தான் குளிக்கணுமா. புது துணியெல்லாம் கட்டிட்டு குளித்தா அதிலலாம் இருக்க மாட்டார். ஏன்னா தூக்கி போட முடியாது, விலை கூடுனதெல்லாம். சரி, கழுத்தில் போட்டிருக்க சங்கிலி, இந்த விரலில் போட்டிருக்க மோதிரம், காது கையிலெல்லாம் அணிவிச்சிருக்கிற இந்த கைச்சல், இதெல்லாம் கழட்டி போடுங்கன்னா போட மாட்டாங்க. பழைய துணியை போட்டு குளிக்கிறது அந்த குளத்தை நாசமாக்குறது. அப்படித்தானே? தவறாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல, மன்னிச்சுக்குங்க தவறாக சொன்னேன்னா. அதாவது அந்த துணியை உடுத்திட்டு போய் குளிக்கிறீங்க, அதனால எவ்வளோ பாதிப்பு வருது. நான் போனேன், ஏன்னா திருநள்ளாருக்கு பார்த்தா நானும் இதில் நவக்கிரகங்களுக்கு போகும்போது அங்கே போய் பார்க்குறேன். அந்த இடத்துல கால் வைக்க அசிங்கமாக இருக்குது அதில் குளிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே எல்லாம் துணியை அவுத்து போட்டு வாயை கொப்பளிக்கிறது, அதில் என்ன வேறு என்னென்னா செய்யணுமோ அம்புட்டு அதெல்லாம் செய்கிறேன். அதில் போய் நம்ம போய் முங்கி குளித்து அது எப்படி பாவம் போகும்? தெரியாமல் கேட்குறேன். நான் ஏதாவது என்னோடய வாரத்தில் தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. ஏன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணணும். சரி, அது யார் பண்ணுறது? ஒவ்வொரு கோயிலும் நிர்வாகம் தான் பார்க்கணும். வருமானம் வருதில்ல, அவன் அந்த துணியில் அடிச்சு கழட்டி போட்டோம்.
அதுக்கு ஒரு ஒரு ஓரம் பாரம் அதுக்குன்னு கொண்டு குளிச்சுட்டு வந்து அந்த துணியை எடுத்து ஒரு பாத்திரம் மாதிரி வைங்க, ஒரு பக்கெட் அந்த குளத்துல வந்து பாதுகாப்பாக வைங்க, அதை சுத்தம் பண்ணுங்க. சரிங்களா? வந்துடலாம். இப்போ நன்மை செய்கிறதுக்காக வர்றேன். ஏன்னா இப்போ சனி தசைன்னா உடனே எல்லாருமே சொல்லக்கூடிய இடம் சனி பகவானுக்கு கோயிலுக்கு போங்கண்ணா. அங்கே போனேன்னா இவருக்கு கஷ்டம் கூட தான் வரும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. அங்கே போய் நன்மையாக அங்கே போனாலும் போகாட்டியும் நன்மையை செய்யக்கூடிய சனி. பார்ப்போம் எப்படி இருக்கணும் லக்கணத்துலன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் கடுமையாக பேசியிருப்பேன். அப்படி பேசியிருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஆன்மீகவாதி ஏதாவது நம்பிக்கை உள்ளவங்க. நானும் நம்பிக்கை உள்ளவன் தான். நானும் ஒரு கோயில் பூசாரி தான். இருந்தாலும் அதாவது எல்லாரும் கிணத்துல குதிக்கிறார்கள் என்று நான் குதிக்க மாட்டேன். புரியும் நினைக்கிறேன். எல்லாரும் செய்கிறாங்கன்னு நம்ம செய்ய வேணாம். அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வோம் எதாக இருந்தாலும். இப்போ பார்ப்போம் இப்படி பேசிட்டு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டு அப்படியே நான் அதை பார்ப்போம். சரிங்களா? அதான் நல்லது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு போடக்கூடிய ஒரு ஜாதகம் வந்து ஒரு ஆணோடைய ஜாதகம் போட போகிறோம். அவர் வந்து பிறந்த தேதி 25/2/1963 பின் இரவு 2 மணி AM தான் பின் இரவு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார். 25/2/1963 பின் இரவு 2 மணி திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கார். இப்போ நான் வந்து இது என்னன்னா, நான் அடுத்தவங்க போடுறதோ இல்லை, நான் பார்க்குற ஜாதகம் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் போடுற ஒவ்வொரு பதிவும் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போட மாட்டேன். அவங்கள்ட்ட தெளிவாக கேட்பேன். இந்த காலத்தில் நம்ம ஜாதகம் சொல்லும்போது இப்படி இப்படி நல்ல நன்மையாக இருந்துச்சு இப்படி இப்படின்னு அதில் என்னெல்லாம் கொடுத்துச்சு பொய் கிடையாது. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு தான் நம்ம போடுறோம். அவங்கள அனுமதியும் வாங்கிக்கிறோம். ஐயா அந்த வீடியோ நம்ம போடுவேன் அப்படின்னு. தாராளமாக போடுங்கன்னு. உங்கள் பேரை சொல்ல மாட்டேன். சொல்லும்போது சொல்லிடுவேன். உங்கள் பேர் வராது, உங்கள் ஊரும் வராது. மொட்டையாக திண்டுக்கல் மாவட்டம். சரிங்களா? சரி பார்ப்போம் எடுத்துக்காட்டுக்கு. இப்போ இந்த ஜாதகத்தோடைய கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இவர் பிறந்த இது வந்து திங்கக்கிழமை பிறந்திருக்காரு. நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம். அப்படியே கட்டத்தை ஸ்க்ரீனில் போட்டு நம்ம எடுத்துக்குவோம். லக்கணம் தனுசு லக்கணம். அதான் ஒவ்வொரு கிரகத்தை வலுவனுசரிச்சே போயிடுவோம். லக்கணம் தனுசு லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கார். ஒரு சுபக்கிரகம் இருக்கிறது. அது நன்மை தான். சுக்கிரன் இருக்கிறது அழகாக கொடுக்கும். எல்லாமே இருக்கும். அது அப்புறம் பார்ப்போம். 2ஆம் இடத்தில் சனி புதன் கேது செவ்வாய் தொடர்பு. அப்போ 2ஆம் இடத்துல சனியும் இருக்கிறார், செவ்வாயும் பார்வை இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. செவ்வாயும் சனியும் 2ஆம் இடத்துல தொடர்பு. அந்த இடத்துல இயற்கை சுபரான இன்னொரு புதன், ஒரு புதன் இருக்கிறார். செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். சனியுடன் இருந்து செவ்வாயை பார்க்கிறார். சனியை செவ்வாய் பார்க்கறது. இந்த இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறது. பார்த்துக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா சனி தான் கொடுக்கும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இந்த சனி கொடுக்கறதுக்கு காரணம் என்னான்னு நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். 1. சரி, செவ்வாயும் பார்க்கிறார். கேதுவுடன் இணைந்திருக்கிறார். புதனோடு இணைவுபட்டிருக்கார். இவர் இந்த சனி கொடுத்தார். பார்ப்போம் பிறகு. 3ஆம் இடத்தில் குரு சூரியன் சந்திரன். அந்த இடத்துல முயற்சி, வெற்றி, புகழ், கீர்த்தி எல்லாமே வரக்கூடிய அடைந்திருக்கார். அதில் இழக்க வேண்டிய நேரத்தில் இழந்திருக்கார். கொடுத்து கெடுக்கும். இப்படி எடுத்துக்கலாம். புகழை கொடுத்து தான் கெடுக்கும். குரு கொடுப்பார், அமாவாசை சந்திரன் கெடுப்பார். அந்த இடத்துல சூரியனும் கெடுக்கத்தான் செய்வார். ஏன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக 3ஆம் இடத்துல இருக்கிறது நன்மை தான். 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாங்க, நன்மை தான் கொடுக்குவார். ஆனால் அந்த இடத்துல சந்திரன் ஒளி இழந்த சந்திரன். பார்ப்போம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அந்த வீடு பகையான வீடு. இருந்தாலும் குருவோட சேர்ந்திருக்காரு. இப்படி எடுப்போம். அதாவது லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 3ஆம் இடத்துல இணைவது, அந்த சேர்க்கை பெறுகிறது. ஒரு புகழ் அந்தஸ்தை கொடுக்கும், பேரும் புகழை கொடுக்கும். அந்த 3ஆம் பாவங்கிறது சகோதரர்கள் நன்மையை கொடுக்கும். சகோதரர் மூலியமாக ஒரு பேரை கொடுக்கும், முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல பேரும் புகழோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். சரி, 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெறுகிறார். ராகுவுடன் இணைஞ்சிருக்கார். ஆமாம், இப்போ இதவே எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சனியும் பார்க்குது. ஒரு சீக்கிரமாக செத்து போயிருக்கணும் அப்படின்னா இவர் எப்போ 63 வயசு இப்போ தான் ஜாதகம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட
63 வயசுலேயே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாரு. எப்படி 63ல் பிறந்து இப்போ 2026ல் ஜாதகம் பார்க்குறாருன்னா 63 வயசு. அப்போ இவர் ஒன்றும் அங்கே அட்டமத்து 8ஆம் இடம் பாதிப்புலைங்க ஒன்றும் கெடுக்கல. 8ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா பார்த்துங்க. 8ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். இங்கே ஒளி இழந்த சந்திரனாகவும் குருவோடு சேர்ந்துருக்கிறார். இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் ஆயுள் காரகன் சனி வலுத்திருக்கிறனால ஆயுள் பூர்ண ஆயுள் இப்படி எடுப்போம். இதுதான் இவருடைய ராசி கட்டத்தில் இதோடைய கிரக நிலையும் சொல்லியாச்சு. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கார். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது அவர் பிறந்த காலத்தில் குருதசை 13 வருஷம், அதாவது 12 வருஷம் 9 மாதம் 19 நாள். அதற்கு அடுத்தபடியாக குருவுக்கு அடுத்து சனிதசை 12 வயசுக்கு மேலே தொடங்கிறது. சனிதசை 31 வயசு வரைக்கும். அந்த 12 வயசில் சிறு வயசுலேன்னு அவர் ஒரு தொழில் அப்படின்னா, இப்போ 12 வயசில் ஒரு வேலைக்கு போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறந்த காலகட்டத்தில் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 15 வயசு கூட இருப்போம், இல்லாட்டி ஒரு 18 வயசுலேருந்து கூட ஒரு தொழில் தொடங்குகிறார். தொழில் மூலியமாக வெற்றி அடைகிறார். வெற்றி அடைந்து அந்த இடத்துல அவர் என்னெல்லாம் வைக்கிறாருனாக்கும் பார்ப்போம். ஹோட்டல் தொழில் தான் தொடங்குகிறார். ஹோட்டல் தொழில் தொடங்குகிறார். அந்த தொழிலை கற்றுக்கிறார். ஹோட்டல் வைக்கிறார். 3 ஹோட்டலுக்கு அதிபதி ஆகிறார். 3 ஹோட்டல் தொடங்கி அங்கே அதிபதி ஆகிறார். அந்த ஹோட்டலில் வர்ற வருமானத்தில் ட்ராவல்ஸ் தொடங்குகிறார். கார் வாங்கி அவருடைய காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் அம்பாசடர் கார் நல்லா ஃபேமஸ். அவர் எத்தனை கார் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார்னாக்கும் அதை பார்த்துருவோம். 4 வண்டி வச்சுருக்கார். ட்ராவல்ஸ் 4, ஹோட்டல் 3 இடத்துல தொடங்கியிருக்கார். இதுக்கு 10ஆவதுக்கு 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டார் அந்த காலகட்டத்தில். இதில் திருமண வாழ்க்கை அது கேட்கலாம்ல. சனி இப்போ திருமண வாழ்க்கையை கொடுக்குமா கெடுக்குமான? சனி கெடுக்கக்கூடியவன் தானே, அப்படி தானே நம்ம கணக்கு. இந்த இடத்துல அந்த காலகட்டத்திலே சனி தசையிலேன்னு திருமணத்தையும் கொடுத்து விட்டார். காரணம் 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சனி கூட சேர்ந்துருக்கிறதுனால அந்த புதன் அப்படிங்கிறனால சொந்தத்திலே பொண்ணு கட்டிக்கிட்டார். அந்நியம்லாம் கிடையாது. சனி அந்நியத்தை கொடுக்குமா அப்படின்னாக்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால சொந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் அந்த இல்லற வாழ்க்கை அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு வர்றேன். இந்த சனி தசையில் தான் இவர் 3 ஹோட்டலுக்கு அதிபதி ஆகிறார். 4 காருக்கு அதிபதி ஆகிறார். அந்த காலத்துலலாம் கார் வச்சுருக்கலாம் பெரிய ஃபேமஸ். ஒரு 31 வயசாக இருக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 80-90 காலகட்டம் தான், 2000க்கு முன்னாடி தான். அப்படிங்கும்போது அந்த அம்பாசடர் கார் 4 காரு 2 வீடு வாடகைக்கு 3 ஹோட்டலுங்கிற சும்மா சாதாரண விஷயமா? அந்த மாதிரி பேரும் புகழுமோடு இருந்தவர். நல்லா வாழ்ந்தார். நல்லா கொடுத்தது சனி. சரிங்களா? இப்போ அப்படியே பார்ப்போம். இதே ஜாதகத்தில் போதும். இதில் என்னன்னாக்கும் சனி இப்போ என்ன இதில் சரி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுக்கலாம். சனி ஏன் கொடுத்துச்சு? சனி கெடுக்குமே. அதுவும் இல்லாமல் தனுசு லக்கணத்துக்கு எப்படி குடிச்சித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ஸ்தானத்துக்கு உள்ளவன் 2ஆம் இடத்துக்கு அதிபதி தான் வருமானத்தை வரக்கூடிய பாவகம். அந்த வருமானத்தை வரக்கூடிய பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி கரெக்டாக 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கிறார். தொழிலுக்கு காரகமான 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் கூட இணைவு பெற்றுள்ளார். இந்த லக்கணத்துக்கு மரகாதிபதியாக இருந்தாலும் சனி புதன் நண்பர். சனிக்கு புதன் நண்பர். இப்படி நண்பர் கூட இணைந்திருக்க காரணத்தினால சனி தசை கொடுக்க செஞ்சது. 31 வயசுக்கு மேலே இவருக்கு கரெக்டாக புதன் தசை வருது. 31 வயசு. அவர் 40 வயசுக்குள்ளே அம்பட்டியும் இழக்கிறார். பொண்டாட்டி அடக்கம்
இதில் ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் இருக்குது. 3 குழந்தைகள், ஆண் குழந்தை 1, 2 பெண் குழந்தை. சரி, அந்த பாவகத்தை பார்ப்போம், குழந்தைய கொடுக்கக்கூடிய பாவகம். ஜாதகம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது எல்லாமே பண்ணிடுவோம். இவருக்கு எல்லாமே கைவிட்டு போகுது புதன் தசையில் லாஸ்ட்டில். கேது சுத்தம். இந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று தன் பாவகத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். சனியால் பார்க்கப்பட்டாலும் 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கார். ராகு கூட இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி. குரு 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதி கூட சேர்ந்திருந்து 9ஆம் பாவம் வலுப்பெற்று 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் அந்த இடத்துல புதனால் பார்க்கப்படுகிறதும் சந்திரனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட அது நட்பு விருது தான். அந்த நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றதுனால குழந்தை இருக்கிறது. குருவும் கெடல, காரத்துவமான குருவும் கெடல. 9ஆம் இடத்துக்கு அதிபதி கூட தான் சேர்ந்துருக்கு. அதையும் பார்த்துங்க. அப்போ குழந்தைய கொடுத்துருக்கார். புதன் திசையில் கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகும். உடனே புதன் தசை வந்தோன்னே எல்லாத்தையும் இழந்துட மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை தரும். புதன் தசை புதன் புத்தி பிரச்சனை கிடையாது. அது ஒரு 3 வருஷம் ஆகும். பார்த்துருவோம். புதன் தசை எப்போ வருது? 36 வயசுக்கு மேலே புதன் தசை வருது. 31 வயசில் இருந்து 48 வயசு வரைக்குமே புதன் தசை தான். அது 17 வருஷம் இல்லையா? அப்போ 48 வயசு வரைக்குமே புதன் தசை தான். கிட்டத்தட்ட புதன் தசை புதன் புத்தி 97 வரைக்கும் இருக்குது. அவருக்கு 31 கிட்டத்தட்ட அங்கிட்டு ஒரு 3 வருஷங்கும் போது 35 40 வயசு வரைக்குமே அவருக்கு பரவாயில்லை தான். அப்படியே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாரு. இருந்தாலும் அதில் வெளியில் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கு. அந்த 40 வயசை கடந்த உடனே ஹோட்டலும் இல்லை, காரும் இல்லை, அந்த வீடு மட்டும் பாக்கியாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால. மனைவியும் இல்லை. எல்லாருமே இருக்கிறாங்கன்னா அவரை விட்டு தொடர்பில் இல்லை. மகளும் கட்டு கொடுத்துட்டாரு. மகன் மட்டும் இருக்கார். மகன் இவர் பேச்சை கேட்கறதில்ல. அவர் வீட்டில் துண்டா இருக்கார். எப்படி இந்த ஜாதகத்தில்? சனி கொடுத்தார், புதன் கெடுத்தார். இது என்னங்க? அப்போ புதன் மட்டும் எப்படி கெடுத்தாருன்னா, புதன் இந்த லக்கணத்துக்கு மார்காதிபதி. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கு, இந்த தனுசு லக்கணத்துக்கு உபய லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி மார்காதிபதி தான். அவர் இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்துல இருக்கார். அம்பட்டியும் கெடுப்பார். பணம், காசு, குடும்பம், 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்கிறார். குடும்ப வாழ்க்கை நிம்மதியை கெடுக்கிறது, உடல் ரீதியாக பாதிப்பை கொடுக்கறது. 10ஆம் இடத்துக்கு அதிபதி தொழிலை கெடுக்கிறது. இவரே போய் வேறு லக்கந்த வேலைக்கு இருக்கார். கேது திசையில் வர்றார். கேதுல அப்படிங்கும்போது ஆன்மீகத்தில் இறங்குறார். வேறு லக்கம் ஒருவர்கிட்ட வேலை செஞ்சு இவருடைய கர்மாவை கழிச்சு கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறோம்னா சுக்கிர ராசியில் அவர் வர்றார். சுக்கிர ராசி அவருக்கு கொடுக்குமா? இயற்கை சுபர்தானா அப்படின்னா, யோதோ இந்த சுக்கிரதாசன் அவரும் 6க்கும் 11க்கு அதிபதி. அவரும் இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி தான். 6ஆம் இடத்துக்கு அதிபதி தான். நோயை கொடுப்பார். எதை கொடுப்பார்? நோயை கொடுப்பார். தொழில் ஏதாவது கொடுத்தாலும் உடல் ரீதியாக ஒத்து வராது. சுக்கிரன் சரி லக்கணத்திலே இருக்குங்க, நல்லா தானே இருக்குது, நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது இந்த புதன் அளவுக்கு பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. புதன் மாதிரி இழந்து மனம் ரொம்ப இதாகி போயிடுவார். கேது ஒரு எல்லாம் பக்குவப்பட்டு கொடுத்துட்டார். என்னன்னா எல்லாம் போக 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 இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துருவார் கேது. ஏதோ வேலைக்கு போய் சம்பாரித்து இவ்வளோதான் வாழ்க்கை, இதுதான் மனிதனுடையது. இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க, போகும்போது எல்லாரும் போயிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. சுக்கிரன் என்னென்னா ஏதோ வாழ்வதற்கு தேவையான, இப்போ பொண்டாட்டிலாம் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சுக்கிரனா மனைவிக்காரங்க இருக்குல்ல, இவர்கிட்ட பிரிஞ்சு போனவங்க மனைவி வருவாங்கன்னாக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லியிருக்கேன். காரணம்னா அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இப்போ அவங்களும் இருக்காங்க. கடைசி காலத்தில் வருவாங்க சுக்கிரன் வரும்போது. கேதுல எல்லாரும் போயிட்டாங்க. சுக்கிரன் வரும்போது மனைவி வரும், குழந்தைகள்லாம் வருவாங்க, பேசுவாங்க. ஆனால் இவருடைய ஒத்துழைப்பு, வேலைக்கு போனால் எதை சம்பாதிக்கலாம், அந்த பேரும் போல் இழக்க முடியாது. காரணம் சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி, புதனும் சுக்கிரனும்.
அப்போ சனி எப்படிங்க கொடுத்தாரு அப்படின்னா, அதான் சொல்லிட்டேன்ல, ஆட்சியாக இருக்கிறார், புதனோடு இருக்கிறார், இனவு பெற்றிருக்கார். அப்போ செவ்வாய் பார்வை கிடக்காதுன்னா செவ்வாய் அவன் வக்ரமாகி போயிட்டான். வக்ரமாகி போயிட்டு நீச்சமாகி போயிட்டான். அவன் பார்வைக்கு உக்கிரமான பார்வை கிடையாது. சும்மா ஒன்றும் இல்லை, விளக்க வச்சுருக்கோம், விளக்க பொறுத்துனா தான் ஒளி வரும். அணைச்சி வச்சுருந்தோம்னா விளக்கில் ஒளி கிடையாது. இப்போ லைட்டு பல்ப்பு இப்போ புரிகிற மாதிரி இப்போ சொல்லணும்னா, பல்ப்பு இருக்கும், லைட்டு சுவிட்சு போட்டால் தான் ஒளி வரும். அப்போ எரியாத பல்ப்புக்கு என்ன வெளிச்சம் இருக்கும்? அதேமாதிரி அந்த செவ்வாயோட தீய பார்வையில் அங்கே விழுகாது, நீச்சம், அவ்வளோதான். அப்போ இப்படி தான் ஒரு கிரகம் கொடுக்குமா கெடுக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் குருவே கெடுக்கிற ஜாதகம் எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறேன். சுக்கிரன் இப்போ இந்த 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 ஜாதகத்தில் சுக்கிரன் கெடுக்கிறாருல்ல, அதாவது இவர் கொடுக்குறாரா கெடுக்கிறாராங்கிறத விட இந்த புதன் அளவுக்கு கெடுக்க மாட்டார், ஓரளவுக்கு பரவாயில்லை, மூச்சு வாங்குவார், கடைசி காலத்தில் பரவாயில்லை. சரிங்களா? இப்படி தான் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம். இதில் ஏன்னா நான் மொத்த ஜாதகத்தை அவர்களுடைய இதை சொல்லிட்டேன், சனியை மட்டும்தான் பேசணும், இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ சனி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்தோன்னே, ஆஹா சனி தசை கெடுக்கும், நீ அங்கே போ இங்கே போ, இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணுனாலும் அங்கே வேலையே இல்லை. அங்கே வேற லக்கம் பார்ப்பான் சனி. கெடுக்கக்கூடிய சனியாக இருந்தால் கெடுக்கத்தான் செய்வார், கொடுக்கக்கூடியவராக இருந்தால் கொடுக்கத்தான் செய்வார். இப்போ இந்த சனியை நேரடியாக வலுவாக இருந்தால் கொடுக்க மாட்டார், அதையும் சொல்லிடுறேன். செவ்வாயோட பார்வைப்பட்டு பங்கமாகிறார், புதனுடைய சேர்ந்து சுபத்தன்மை அடைகிறார், கேதுவோடு சேர்ந்ததுனால கொஞ்சம் வலுவாக இருக்கிறார், அவ்வளோதான். சுவர் அவருடைய அந்த கேதுனா நிதானமாக இருக்கும், இந்த கெட்ட பலன்னா நிதானமாக தான் கொடுப்பார், நல்லா இருக்கு. ஆன்மீகத்தையும் சேர்த்து கொடுப்பார் கேது. இப்படித்தான் பலன் எடுக்கணும். பொதுவாக இந்த ஜோதிட பலவனவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த அறகுறை ஆபத்துன மாதிரி நமக்கு சிரிப்பு வரும், சிலப்போ நம்ம வாயை பிடுங்குவாங்க ஜோதிடர்கிட்ட. அவருக்கு சுக்கரதாசனை கொடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு அவங்க வாட்டில் சொல்லுவாங்க. சுக்கரதாசனத்தை இங்கேயே சொல்லியிருக்கேன் இங்கே எடுக்கணும்னு நிறையா வீடியோ போடும். இப்போ இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் பிறந்த தேதி நேரத்தை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தமிழில் நான் பதில் தர்றேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.